ஒரு 10,000 கீழ ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக iQOOல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு iQOO Z10 Lite அப்படின்ற இந்த ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னெல்லாம் குறைகள் இருக்கு அப்படின்றத வீடியோல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணோம்னா பாக்ஸோட ஃப்ரண்ட்லயே iQOO Z அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம், மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு பார்த்தா நல்லாவே ஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 15 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக சிம் எஜெக்ட் டூல் வருது. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் பண்ணியிருக்காங்க. பட் பேக் சைட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரியான ஃபீல் நல்லா கொடுக்குது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைட் பார்க்கறதுக்கு கிரேடியன்ட் ஃபீலில் லைட்டாக நாய்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு கிளாஸ் பாடி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் இருக்கிறது கிரீன் கலர் இருக்கு. இதுலயே டைட்டானியம் ப்ளூ அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே இருக்கு. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.19 mm, வெயிட் 202 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த அளவுக்கு வெயிட் இருக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி கெபாசிட்டி தான். ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக அதுக்கப்புறம் பேசலாம். ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 64 வந்து கொடுத்துருக்காங்க. தெரியாம தண்ணி பட்டுறது அப்படின்ற பட்சத்தில் தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டுறாதீங்க. அண்ட் அதை தவிர எஸ்ஜிஎஸ் 5 ஸ்டார் ஆன்டி ஃபால் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி கிரேட் ஷாக் ரெசிஸ்டன்ட் இருக்குன்றாங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு டியூரபிலிட்டி ஃபோன்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க ஓரளவுக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்லியிருக்கனால நான் தான் டெஸ்ட் பண்றேன். தயவு செஞ்சு நீங்க கீழே போட்டுட்டு ப்ரோ நான் போட்டேன் உடஞ்சிருச்சுன்னு சொல்லாதீங்க. எந்த அளவுக்கு இருக்குன்ற என்னோட டெஸ்டிங் மட்டும் பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபிலிமை கூட ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கேஸ் இல்லாமல் கீழே போட்டு பார்க்கலாம். டம்மி ஃபோன்லாம் கிடையாது, உண்மையான ஃபோன் தான். இப்படியே போடலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக வந்துட்டு போட்டு பார்க்கலாம். இந்த கார்னரில் மட்டும்தான் பட்டிருக்கு, வேற எங்கேயும் படல. டிஸ்பிளேவோட ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ ரியலாக சொல்கிறேன், வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஃபோனில். அப்பா, ஸோ போட்டு பார்த்த வரைக்கும் பெட்டராகவே இருக்குது, எதுவுமே ஆகலை. ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. பட் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.74 இன்ச் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்டி பிளஸ் இருந்தாலும் கூட டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 90 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செட் பண்ணுங்க அப்படின்னா 60 இல்லாட்டி 90 வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1000 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோர் அவுட்டோர் யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. டைரக்ட் சன்லைட்ல ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கார்டை பொறுத்த 2 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா யூஸ் பண்ற மாதிரி வருது. பாட்டம்ல மைக், டைப் சி போர்ட் அண்ட் 3.5 ஆடியோ ஜாக் வந்து மிஸ் பண்ணாம கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கக்கூடிய இயர் பீஸ் தான் சிங்கிள் ஸ்பீக்கரா ஒர்க் ஆகுது. சவுண்டை பொறுத்த வரைக்கும் வால்யூம் 200% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே லவுடரா தான் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், மிஸ் பண்ணது ஒரு குறையா தான் இருக்கு. அண்ட் ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீயும் அண்ட் பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த 10,000 ரேஞ்சில் பாத்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 தான் யூஸ் பண்றாங்க. சேம் இதுலயும் அதே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுலயுமே பெஞ்ச் மார்க் எடுத்து பார்த்தேன். அன்டுடு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 4,34,000 கிட்டக்க வந்திருக்கு. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 93%, வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் 99.2% வரைக்குமே கிடைச்சிருந்தது. அண்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குற இந்த ஒரு டிவைஸ் 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட வருது. இந்த டிவைஸ்ல கேம்லாம் விளையாட முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு நீங்க டெய்லி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லேக்லாம் இருக்கக்கூடாது. அடிக்கடி ஆப்ஸ் எல்லாம் கண்டினியூவா ஓப்பன் பண்ணாலும் கூட ஓரளவுக்கு தாங்குற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். கேம் பிளே அப்படின்னு வரும்போது பெருசா எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இந்த மாதிரி பிளே பண்றீங்க அப்படின்னும் போது தாராளமாக விளையாட முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஒரு ஹைலைட் அப்படின்னா 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் குறையா இருக்கு. எனக்கு பேட்டரி லைஃப் தான் ப்ரோ ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கு தான் டிவைஸ் பார்க்குறேன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது சூட்டபிளாகவே இருக்கும். பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது நான் நார்மல் யூஸ் தான் பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் தாராளமாக 2 நாள் வரைக்குமே பேட்டரி லைஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது ஃபன் டச் OS 15 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் May 25 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட்ஸ் எவ்வளோ நாள் வருது அப்படின்றத பற்றி எந்த ஒரு அப்டேட் இது வரைக்கும் கிடைக்கல. மற்றபடி ஏஐ ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஏஐ ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேட், ஏஐ டாக்குமெண்ட் மோட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் வந்து இதுலேயுமே கொண்டு வந்திருக்காங்க. சர்க்கிள் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 5 ப்ளூடூத் 5.4 அண்ட் 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 9 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப்புக்கு வந்தோம் அப்படின்னா இதை இன்னுமே 5 மெகா பிக்சல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒரு குறையாக தான் இருக்குது. கொஞ்சம் இமேஜெல்லாம் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. எனக்கு செல்ஃபி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்க தான்
செய்யும் வாங்குனீங்க அப்படின்னா. அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, சோனியோட IMX 852 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்பச்சர் வேல்யூ 1.8 அண்ட் ஒரு 2 மெகா பிக்சல் வந்து ஜஸ்ட் பொக்கே கேமரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் நல்லாவே இருக்குது. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்த்துருக்கலாம். வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 1080p 30 fps தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவில் இருக்கக்கூடிய ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏஐ எரேஸ் தேவையில்லாத ஆப்ஜெக்ட்லாம் ரிமூவ் பண்ணணும்னா பண்ணிக்க முடியுது. அண்ட் ஏஐ ஃபோட்டோ என்ஹான்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபோட்டோ சுமாராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சூட்டபிளாகவே இருக்கும். ஃபைனலாக இதோட ப்ரைஸ் என்ன, யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டார்கெட்டே பேட்டரி லைஃப் தான். அடிக்கடி சார்ஜ்லாம் போட மாட்டேன் ப்ரோ, ரெகுலராக ஃபோன் பேசிட்டே இருக்கணும், சார்ஜ் நல்லா நிற்கணும், லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட எனக்கு லேக் இல்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஃபோன் தான் இது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட 10,000 ரூபா கிட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு 500 ரூபா பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபரோடையுமே உங்களுக்கு கிடைக்குது. இதே மாதிரி தான் 6GB RAM வேரியன்ட் அண்ட் 8GB RAM வேரியன்ட்டுமே அவைலபிள் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.